வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது போன வீடியோவில் நான் என்ன பேசினேன்னா, இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் ஃபார் எம்பிபிஎஸ் அண்டு பிஇ எஜுகேஷன் லோன் வாங்கி எப்படி குழந்தைங்களை படிக்க வைக்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் வாக்கிங்கில். அவங்க என்ன கேட்டாங்க, நான் ஏன் எஜுகேஷன் லோனுக்கு போகணும், என் பையன் அல்லது என் பொண்ணு வந்து ஒரு ஃப்ரெண்டு என்ன சொன்னால், அந்த ஃப்ரெண்டோட பேர் ஏன்னு வச்சுக்குவோம், ஃப்ரெண்டு ஏ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய பையன் இப்போ வந்து 9th போயிட்டுருக்கான், எனக்கு ஐ ஹாவ் another 4 years to go. இப்போ நீங்கள் ஒரு பிளான் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ இருந்தே நான் வந்து பிளான் பண்ணிட்டா அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு 30 லட்சம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்குறதுக்கு, வேலை கிடைக்கிற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்குறதுக்கு, ஒரு வேளை நல்லா படிக்கணும் என் பையன், இருந்தாலும் வந்து ஒரு வேளை வந்து கிடைக்காம இருந்துச்சுன்னா நான் வந்து அதை பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்காக நான் ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்றேன். அதுக்கு வந்து 30 lakhs செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறாரு, அது ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டு பின்னு வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட் பி என்ன கேட்குறான்னா, என்னோடய பொண்ணு வந்து இப்போ 7th standard போயிட்டுருக்காங்க. இப்போ 7th standardலேருந்து இன்னொரு 6 வருஷம் எனக்கு இருக்குது. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்போது முன்கூட்டியே நான் வந்து ஒரு ப்ரீஎம்டிவ் பிளான், நான் ஒரு பிளான் வச்சுக்கிறேன் ப்ரீஎம்டிவாக. இப்போ நான் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வைக்கிறேன். அப்போது நான் வந்து சின்ன அமௌண்ட்டு, அப்போ நான் வந்து 30 lakhs வந்து எனக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து பிளான் என்ன அப்படின்னு கேட்டார். அதுதான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் ஸ்டடீஸுக்கு ப்ரீஎம்டிவாக பிளான் பண்ணுறது எப்படி, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். 2 சினாரியோ நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஃபஸ்ட்டு சினாரியோ, ஒரு ஃப்ரெண்ட் என்ன கேட்குறாருன்னா, தன்னோட சன் வந்து 9th standard போகிறாரு. அவரோட 9th standard போகிறாருன்னா இன்னும் 4 years அவருக்கு வந்து இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்குறதுக்காக. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கால்குலேஷன் போகிறாரு, விசாரிக்கிறாரு. விசாரித்ததில் வந்து அவருக்கு வந்து 30 lakhs தேவைப்படுது. இப்போது ப்ரெசன்ட் வேல்யூ 30 lakhs தேவைப்படுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 30 lakhsக்கு வந்து இப்போது 30 lakhs அப்படின்னா அந்த 4 yearsக்கு அப்புறம் வேல்யூ எவ்வளோவா இருக்கும்னு இன்ஃப்ளேஷனில் வச்சு பார்க்குறாரு. அந்த இன்ஃப்ளேஷன் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு இன்ஃப்ளேஷன். இது மட்டும் இந்த இன்ஜினியரிங் எஜுகேஷன் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்குது. அதனால் நான் 3% அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா மற்ற எஜுகேஷனுக்கு வந்து நம்ம வந்து அவங்க ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் தான் பார்க்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு அந்த டோட்டல் அமௌண்ட் இருக்கிறதுனால நான் 3% மட்டும்தான் போட்டுக்கிட்டேன். அப்படி 3% போட்டுக்கிட்டால் எவ்வளவு தேவைப்படுதுன்னா, பெர் இயருக்கு வந்து 7,50,000 தேவைப்பட்டுச்சு. இப்போது 4 yearsக்கு அப்புறம் தேவைப்படுறது வந்து 8,44,131. அப்போ 4 yearsக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னா 33,76,526 ரூபா தேவைப்படுது. ஸோ இப்போ 30 லட்சம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஆஃப்டர் 4 years இட் இஸ் கோயிங் டு பி 33,76,526. இதை அஸ்யூம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் போடுறோம். நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் அந்த 30 lakhs எப்போ கிடைக்கும், அந்த 30 lakhs வந்து ஃபீஸுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கையில் 4 yearsக்கு முன்னாடி நம்ம வந்து 21,41,844 நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கு நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து 12% போட்டுக்கிட்டோம். 12% மினிமம் ரிட்டர்ன்ஸ் அதை நம்ம போட்டுக்கிறோம் 4 yearsக்கு. 12% வந்து ஆஃப்டர் 4 years வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு மணி அப்ரிசியேட் ஆகிருக்கு. 33,76,526 அப்ரிசியேட் ஆகிருக்கு. அந்த அப்ரிசியேட் ஆன மணியை வந்து இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் வந்து ஃபீஸுக்கு யூஸ் பண்ணிடுறோம். யூஸ் பண்ணதுக்கப்புறமும் அந்த 4th year எண்டில் முடிவில் வந்து 7,94,522 மிச்சம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஓரளவுக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம செகண்ட் சினாரியோ பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரெண்ட் பி, இவரோட டாக்டர் வந்து 7th standard போகிறாங்க. அண்டு 7th standard போனால் இவங்களுக்கு வந்து இன்னும் 6 years இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரெண்டு வந்து பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணும்போது வந்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து, அதாவது வேலை கிடைக்கிற மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ நல்லா வர்ற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து
இப்போ வந்து 30 lakhs இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கணிக்கிறாங்க. இப்போ 30 lakhs இப்போது அப்படின்னா 7.5 lakhs per year அப்படி தானே? இந்த 7.5 lakhs per year அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் 6 years with controlled inflation which I have assumed to be 3%, which is government controlled. அப்படி இருக்கிறதுனால இப்போ 7.5% lakhs அப்படின்னா ஆஃப்டர் 6 years it is going to become 8.95 lakhs. அந்த மணி பெர் இயருக்கு தேவைப்படுது. அப்படி பார்த்தா இப்போ 30 lakhs தேவைப்படுற இடத்துல ஆஃப்டர் 6 years வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து டோட்டலாக வந்து 35 lakhs 82,157 தேவைப்படுது. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்து நாம் இப்போ இருந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு லம்சம்மாக போட்டு கொண்டு வரணும்னா நாம் 18,14,832 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். அது ஆஃப்டர் 6 years கம்ஃபர்டபுளாக வித் 12% ரிட்டர்ன்ஸு கம்ஃபர்டபுளாக, அது மினிமம் தான் போட்டிருக்கோம் நம்ம. அப்படி போட்டு பார்த்தா ஆஃப்டர் 6 years வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து இந்த மணி கொடுத்துடலாம். இந்த பார்த்திங்கன்னா செவன்த் இயர்லேருந்து ஆரம்பிக்குது. அதாவது நம்ம 6 years வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே அது மெச்சூர் ஆகிட்டே வருது. 7th இயர்லேருந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா 1 year, 2nd year, 3rd year, 4th year யூஸ் பண்ண போய் கடைசியாக வந்து 8,42,908 வந்து மிஞ்சுது, கையில் இருக்குது நம்மகிட்ட. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ்டு. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இன்ஜினியரிங் காலேஜை படித்து முடிச்சாச்சு. ஸோ இதைத்தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ப்ரீஎம்டிவாக நம்ம பிளான் பண்ணால், லோன் வாங்காமல் ப்ரீஎம்டிவாக பிளான் பண்ணி நம்ம எஜுகேஷன் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு டூல். இந்த டூல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இந்த இதை தெரிஞ்சதுலேருந்தே நம்ம வந்துட்டு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். என்டையர்லி அனதர் 15 yearsக்கு நம்ம வந்து பிளான் போட்டு வச்சுருந்தா பக்காவாக நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எஜுகேஷனை குழந்தைகளுக்கு முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரீஎம்டிவாக, அதாவது ஒரு 4 years நம்மளுக்கு கேப் இருக்குது, 5 years கேப் இருக்குது, அல்லது 6 years கேப் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை நம்ம வந்து லம்சம்மாக போட்டு வச்சா அதை நம்ம எப்படி நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து கரெக்டாக அந்த 12th முடித்த உடனே நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக, அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அதுக்கு தான் நம்ம எவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு தான் நம்ம வந்து இந்த வீடியோ. தேங்க்யூ.